அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சனிப்பெயர்ச்சி நடைபெறப் போகுது. சனி பகவான் வருகிற 29ஆம் தேதியிலிருந்து கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பகவான் சுமார் 2.5 ஆண்டுகள் இந்த நிலையில் பயணிக்கப் போகிறார். இது 12 ராசிகளிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சியால மேச ராசியினருக்கு ஏற்பட போகும் மாற்றத்தை பற்றி பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகிறது. இருப்பினும் பெரிய பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்தாது. இளைய பருவத்தினருக்கு பணம், உறவு தொடர்பான சில அமைப்புகளை அடையாளம் காட்டும். 12ஆம் இடத்தில் வரும் சனியால் நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனால் அதனை சேமித்து வைக்க முடியாது. வேலையில் பிடித்தமில்லாத சூழல் ஏற்படும். வேலை போகும், திரும்ப கிடைக்கும். தொழில் ஆரம்பிக்கும் அமைப்புகளில் சில விரயங்கள் ஏற்படும். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, சொத்துக்களுக்கு செலவழிக்கும் தன்மை, பங்குச்சந்தை முதலீடு, தங்கத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்யும் யோகம் உண்டாகும். ராகு கேது அடுத்த 3 மாதத்தில் ராகு 11ஆம் இடத்தில் வருவது 1.5 வருடங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தராது. மார்ச் 29 முதல் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை நடக்கும் சனிப்பெயர்ச்சியில் இளம் வயதினருக்கு சில மாற்றங்கள் உண்டாகும். வேலை மாற்றம், வெளிநாட்டுக்கு செல்லுதல், அலைச்சல், தேவையில்லாத சங்கடங்கள், வரும் பணத்தை செலவு செய்யக்கூடிய நிலை போன்றவை ஏற்படும். 50 வயதை தாண்டியவர்களுக்கு நல்ல வீடு கட்டுதல், கார் வாங்குதல், வாகனம் வாங்குதல், பிள்ளைகளுக்கான செலவு, மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது. மற்றபடி அமோகமான காலகட்டமாகவே இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும். முக்கியமாக நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது, செலவு செய்யும் போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா சேமிக்க முடியாத காலகட்டமாக இருக்கு. விரைய செலவுகளை பண்ணாமல் அந்த செலவுகளை நல்ல சுப செலவுகளாக பண்ணிடுங்க. நீங்கள் சேமிக்க முடியலனாலும் செலவுகளை சுப செலவுகளாக பண்ணும்போது அதுவே உங்களுக்கு முதலீடாக மாறும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த செலவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சனி பாதிப்பு உங்களை பெரிய அளவில் பாதிக்காது. கண்டிப்பாக பணத்தை நீங்கள் யாரிடமும் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். மொத்தத்தில் மேஷராசிக்காரர்கள் பண விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. அதே போல குடும்பத்தில் உள்ள நபர்களிடம் பேசும்போது பேச்சில் கவனமா இருங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தை உங்கள் எதிரே இருப்பவர்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தும் என்பதை தெரிந்து கொண்டு பேச பழகுங்க. இந்த 2 விஷயத்துல பணம் மற்றும் உறவரிடம் பேசும்போது பேச்சில் கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இல்லை அப்படின்னா பல இன்னல்களை நீங்க சந்திக்க நேரிடும். இப்ப நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். வருகிற பங்குனி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் ருத்ரசண்டி யாகத்தில் வைக்கப்பட்ட ருத்ரசண்டி தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க.